World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய விளையாட்டு பிரசனத்தில் நிறைய விஷயங்களில் தொடர்ந்து நாங்கள்லாம் அந்த ஐபிஎல் சீசன் டைமில் மட்டும்தான் அந்த விளையாட்டு பிரசனத்துக்குள்ளே போவோம், ஆய்வுகள் பண்ணுவோம். ஆனால் ஆல் டைம் எந்த நேரத்தில் எந்த விளையாட்டு கிரிக்கெட் சார்ந்த விஷயங்கள் எது நடந்தாலும் எங்களுடைய ஆய்வுகளை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய முழு உழைப்பையும் பார்த்திங்கன்னா விளையாட்டு பிரசனத்தில் ஈடுபடுத்தியிருக்கக்கூடிய எனது அன்புக்கும் பாசத்திற்கும் அன்புக்குரிய மாணவர் உயர் திரு லால்குடி செந்தில் அவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக திருச்சியில் வளம் வந்துட்டுருக்கிறார். ஜாமக்கோலாகட்டும், திருமண விஷயங்களாகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்திலே ஆகட்டும், ராஜநிலை ஜோதிடராகட்டும், ராஜநிலை எண்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையை மிகவும் பிரதானமாக செலுத்தி வரக்கூடிய லால்குடி செந்தில் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் பாவகமும் வேலை தேர்வும் அப்படின்ற அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை வந்துருச்சு படிக்குது அப்படின்னா எந்த வேலைக்கு போவாங்க அப்படின்றதான் கேள்விக்குறி. அதை ஒரு ஜோதிடராக நம்ம தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான வேலைகள் தேர்வு செய்யலாம், அதுக்கு ஜாதகத்தில் எந்த கொடுப்பனை இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேலை தான், அதுக்கப்புறம் தான் தொழில். ஓகேங்களா? எல்லாருமே எடுத்தவொடனே முதலாளி ஆக முடியாது. ஓகேங்களா? வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா? ஏன்னா நம்ம முதலாளியாக இருந்தாலும் முதல்ல வேலைக்கு போயிட்டு தான் நம்ம அந்த ஸ்பீல்டுக்கே வந்திருப்போம். அதுக்கான எந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அவர்கள் தேர்வு செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை 6ஆம் பாவகம் வேலை தேர்வும் என்ற அற்புத ஒரு தலைப்பினை எடுத்துக்கொண்டு பேச வருகை தந்துள்ள நமது லால்குடி செந்தில் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்து இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த 16 குருமார்களுக்கும் வணக்கம். கதிரவன் மதியும், அங்காரகன் பொந்தியும், கருணையுள்ள சுரதம் குருவும், காரவன் காரியும், ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் நமது தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் 36வது கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இந்த நேரலையில் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், எங்களை அழகாக படம் பிடித்து காட்டிக்கொண்டு இருக்கும் கேமராமேன் கதிர் தம்பி அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா 6ஆம் பாவமும் வேலை தேர்வும். ஸோ நம்ம 6ஆம் பாவம் அப்படின்னு எடுத்தாவே அதில் 3 விதமான அமைப்பு உள்ளார இருக்குது. ஜாதகத்துக்குள்ளார நெகட்டிவ் தான் சில டைம் ஃபஸ்ட்டு இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி வருது. நோய் கடன் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் நோயை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் நம்ம கடந்த காலம் முன்னோர்கள் பின்பற்றிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நோய் வரத்துக்கு காரணம் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. எல்லோரு மனிதத்துக்கும் இதில் இருக்குது. இதில் இப்போ ஒரு டாபிக் மட்டுமே பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் பித்தத்தை மட்டுமே கொண்டு போகிறேன். ஏன்னா இதை மட்டும் கரெக்ட் பண்ணாவே நமக்கு உடம்புல இருக்க நோய் முழுமையாக குணமடையும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக மனிதனோட ஆயுட்காலம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு இத்தனை ஆண்டுகள். அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல ஆர்பிசி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இரத்த சிவப்பு அணுக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பொதுவாக இதோட ஆயுட்காலம் 120 நாட்கள். ஆர்பிசிங்கிறது பார்த்திங்கன்னா 120 நாட்கள் மட்டும்தான். இந்த ஆர்பிசிக்குள்ளே தான் நமக்கு பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் இருக்கும், பிளேட் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க எல்லா செல்ஸுக்குமே ரத்தத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த ஆர்பிசிக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒருவேளை அதனால் என்னமோ முன்னோர்கள் மனிதனோட ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதோட நாட்கள் 120 நாள் அது ஆண்டுகளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இந்த 120 நாள் கழிச்சு என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்பிசி செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்க ஆரம்பிச்சிடும். அது இறந்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த புதிய செல்கள் ஆர்பிசி செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்பிசி செல்கள் அழிகிற செல்கள் எங்கே போகும் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்ணீரலுக்கும் லிவருக்கும் போகக்கூடிய அமைப்பில் இறைவன் படைச்சிருக்காரு. ஸோ இந்த மண்ணீரலுக்கு போகிறனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்த நீரை வந்து சுரக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. பித்த நீரை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து இந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ஒன்று திறந்து அங்கே கொண்டு போய் வைக்கும். அதுலேருந்து பித்தப்பைக்கு போகும், பித்தப்பையிலேருந்து பித்த நீரை வந்து சுரக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பித்த நீரோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து தேவையற்ற கழிவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து வரக்கூடிய தேவையற்ற கழிவுகளாக இருக்கட்டும், கொழுப்புகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இந்த பித்த நீருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பித்த நீர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சரியான அளவில் வந்து இருக்கணும். இது அளவு அதிகமானாலும் குறைஞ்சாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நார்மல் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து வெப்ப அளவு, சராசரி மனிதனில் உடம்புல வந்து வெப்ப அளவு வந்து பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது ஃபேரன்ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 98.6 அப்படிங்கிற ஃபேரன்ஹீட்டில் வந்து உடம்புல வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமானால் வந்து நமக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபீவர் எதனால் வருது? நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த புதிய வைரஸை அழிக்கக்கூடியதுக்காண்டி காய்ச்சல்ங்கிற ஒரு அமைப்பை வந்து இறைவன் நமக்கு வந்து படிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆர்பிசி செல்கள்லாம் என்ன ஆகும்னா அந்த இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி அதிகமாக இறக்கும். ஸோ பொதுவாக வந்து ஒருத்தருக்கு ஃபீவர் வந்த பிறகு அவர் டெஸ்ட் பண்ணும்போது மெயின் வந்து பார்ப்பாங்கன்னா பிளேட் கவுண்டட் எவ்வளோ இருக்குது, ஆர்பிசி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு தான் செக் பண்ணுவாங்க பொதுவாக டெஸ்ட்டில். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபீவர் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சராசரி மனிதனுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிசி கவுண்டோட ஆயுட்காலம், அதாவது 120 நாட்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 நாள், 70 நாள், 80 நாள் இந்த மாதிரி வந்து ஆர்பிசி நாட்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுது. அப்போ எண்ணிக்கை கம்மியாக என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உள்ள பித்த நீரோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய அமைப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பித்தத்தினால நமக்கு என்னென்ன வரப்போகுது? இப்போ வந்து பித்த நீர் அதிகமாகிடுச்சு உடம்புக்குள்ளார அப்படின்னா என்னென்ன ஆகும்னா, காலையில் ஏன்ச்சோன்னே சில பேர்த்துக்கு வந்து தலை சுத்தம், சில பேர்த்துக்கு வந்து எச்சு துப்பும்போதே மஞ்சள் கலரில் வரும், உமிழ் நீர் மாதிரி அப்படி மஞ்சளாக வரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நரைக்கும் சீக்கிரத்திலாவே, பித்த வெடிப்பு வரும், காலில் பாதத்தில் வந்து வரக்கூடிய அமைப்பு வந்து சில பேர்த்துக்கு வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் வரும். சில பேர்த்துக்கு ஆண்கள் பெண்களுக்கு வந்து மஞ்சக்காமலை நோயும் இதனால தான் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இது வந்து உடம்புல வந்து வெப்பத்தை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாவே நோய் வராமல் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக திருமணம் அவங்க இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா குழந்தையின்மை தான் காரணம். ஸோ அதுக்கூட மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே மாறிடுச்சு. நம்ம 70s 80s 90sலாம் வாழ்ந்த விதங்கள் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ 2Kids வளரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாம் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த வெப்பத்தோட அளவு, உடம்புல வெப்பத்தோட அளவு வந்து யாருமே சரியாக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை யாருமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையின்மைங்கிற காரணம் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. என்ன சார் இது அப்படின்னா, இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து இறைவனாகவே வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை சென்னையில் இருக்கிறாங்க, இல்லை வேலூரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பாடியோட ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 38 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். அப்போ குளிர் பிரதேசங்களுக்கு எப்படி சார் வருது? ஏன்னா வெளி ஹீட்டுக்கும் உள் ஹீட்டுக்கும் வந்து மெயின்டைன் பண்ணுறக்கூடிய இறைவன் வந்து நமக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பராமரித்தாவே போதும். நம்மளோட ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் முன்னோர்கள் மாதிரி நம்மளும் வந்துட முடியும். அதேமாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிக ஹீட்டு வரனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வேலை பார்க்குறது, ஸோ நைட் டியூட்டி வேலை பார்க்குறது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணுக்களோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். அது வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்குள்ள போகிறதுக்குள்ளாரே பாதி பேத்துக்கு வந்து இறந்து விடும், மொட்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விதம் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே நாளடைவில் வந்து மறந்துட்டாங்க. அது என்ன சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குளியல் தான். குளியலுங்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்வித்தல் அப்படின்னு தான் உண்மையான அர்த்தம். இன்றைக்கி வந்து குளிக்கிறதுன்னு எல்லாமே பேருக்கு குளிச்சுட்டு இருக்காங்க, அது கிடையாது. குளிர்வித்தல், நம்ம உடம்பு வந்து குளிர்விச்சாவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த எப்படி நம்ம ஆர்பிசி வந்து 120 நாளுக்கு ஒரு தடவை அதை அழிஞ்சு கழிவாக மாறுதோ, டெய்லியும் மனிதன் உடம்புல இருக்க செல்கள் வந்து இறக்கும். அந்த கழிவுகள் எல்லாமே எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகும்னா நம்ம தலையில், உச்சந்தலையிலுக்கு தான் போகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உஷ்ண கழிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து உஷ்ண கழிவு. தலையில் தான் வந்து எல்லா செல்களும் போய் இறக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அந்த உஷ்ண கழிவுங்கிறது வந்து தலையில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
தினைக்கும் காலையில் வந்து தலை குளிக்கணும். அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க. அது எடுத்தோன்னே டைரெக்டாக வந்து சவரில் திரிச்சு தலையில் வந்து குளிக்கக்கூடாது, கீழே பாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ஹீட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகும். அது போகும்போது உங்கள் காது வழியாக வெளியில் வர்றது உங்களால் உணர முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நமக்கு வந்து இறைவன் 2 சைடு காது வச்சுருக்க காரணமே அதுதான். இப்போ சமைக்கும் போது எப்படி எக்ஸாக்ட் வழியாக வெளில போதோ, அந்த ஹீட் எப்படி வெளியில் போதோ, வெப்பம் எப்படி வெளியில் போதோ, நம்ம உடம்புல இருக்க வெப்பம் வெளியில் போகிறதுக்கு இந்த காது. ஆனால் நம்ம கேட்குறதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. உண்மையிலுமே வந்து இந்த வெப்பம் வெளியில் போகிறதுக்கான அமைப்பு தான் இந்த காது. ஸோ நம்மளோட குளியல் முறை வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிப்பாங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச். ஸோ பொதுவாக மனிதர்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். காலைல 4:30 to 6 வந்து குளிக்கலாம். அப்போ குளிக்கும் போது வந்து பாதத்துலேருந்து ஆரம்பித்து தலை உச்சிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி குளிக்கணும், லைட்டாக தேய்ச்சி குளிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது அந்த விட்டமின் டிங்கிறது சத்து வந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது இந்த ஆர்பிசியோட நாட்கள் வந்து அதிகமாகும். 60லேருந்து 120 நாள் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அந்த குளியல் ரெகுலராக குளிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கடைப்பிடிச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல். ஸோ உடம்புல இருக்க ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து மெயின் அந்த காலத்தில் கடைப்பிடிச்சது வந்து எண்ணெய் குளியல். பொதுவாக பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி குளிச்சுட்டு இருந்தாங்க, ஆண்கள் வந்து புதன் சனிக்கிழமை வந்து இந்த எண்ணெய் குளியல் குளித்தாங்க. இந்த எண்ணெய் குளியல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நல்ல எண்ணெய், பியூர் நல்லெண்ணெயில் வந்து ஒரு வெந்தயம் கொஞ்சம், சிறுநீரகம் கொஞ்சம், வெள்ளை பூண்டு 2 பல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் அடுப்பில் லைட்டாக வச்சு ஹீட் பண்ணும். லைட்டாக சூடு பண்ணாவே போதுமானது. சூடு பண்ண பிறகு அந்த எண்ணெயை வந்து உச்சந்தலையில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். இந்த எண்ணெய் குளியலுங்கிறது காலையில் 7 மணிக்கு மேலே சூரிய உதயம் வந்த பிறகு தான் இந்த எண்ணெய் குளியல் வந்து குளிக்கணும். அதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடாது. ஸோ எண்ணெயை வந்து சூடு பண்ணி குளிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சில பேர் வந்து எண்ணெயை அப்படியே தடவியும் குளிப்பாங்க, தவறு கிடையாது. ஆனால் சூடு பண்ணி குளிக்கும்போது எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து சூடு பண்ணி அதில் பூண்டு, வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். உச்சந்தலையில் தான் ஸ்டார்டிங்கில் வைக்கணும். வச்சு பார்த்திங்கன்னா எல்லா உடம்புக்கும், மூட்டு, எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து தடவிக்கணும். தடவி ஒரு 40 நிமிஷம் வந்து வெயிலில் உட்காரணும். அந்த காலத்தில் வந்து எல்லாமே வீட்டுக்கு வெளியில் வந்து உட்கார மாதிரி தான் அமைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி இல்லை. அப்படிங்கும்போது மாடியில் கூட உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸோ ஒரு 1/2 hour உட்காரும்போது அந்த எண்ணெய் நம்ம பாடிக்குள்ளார எல்லா சைடுமே போகும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். எண்ணெய் குளியல் என்றைக்கு நீங்கள் குளிக்கிறீங்களோ அன்றைக்கி வெந்நீர் வச்சு தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. மற்ற நாளில் வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கலாம், ஆனால் சுடு தண்ணி மட்டும்தான் எண்ணெய் குளியலுக்கு மட்டும் உகந்தது. ஸோ ஆண்கள் 2 நாள், பெண்கள் 2 நாளைக்கு அந்த காலத்தில் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த குளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து என்னென்னா மூட்டு கை காலில் தேய்க்கும் போது அந்த மூட்டு வலி, கை கால் வலிலாம் எதுவுமே வரவே வராது. அந்த காலத்தில் ஆயுட்காலம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெப்பத்தை வந்து உடல் சூட்டை வந்து கரெக்டாக அது வந்து மெயின்டைன் பண்ணுறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் குளிக்கக்கூடாது. இப்போ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இல்லை பௌர்ணமி வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து எண்ணெய் குளியல் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வந்து குளிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மற்ற நாளில் வந்து குளிச்சுக்கலாம், அது தவறு கிடையாது. மற்ற நாளில் குளிக்கிறது தான் ரொம்ப நன்மை. அப்படி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை சார். சில பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேலை நிமித்தமாக வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவையாச்சும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவையாச்சும் அந்த எண்ணெய் குளியலுக்கான அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கடைப்பிடிச்சா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி இப்போ நிறைய சோப்பு அதெல்லாம் போட்டு குளிக்கிறனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்க பாடியில் இருக்க செல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மறைச்சிரும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹீட்டு வெப்பத்தை வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாது. கதிரவன்ட்டேருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து சரியானபடி வாங்க முடியாது. அந்த காலத்தில் வந்து கடலை மாவு, பைத்த மாவு தான் போட்டு குளிப்பாங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். இனி கொஞ்சம் அது மாறிடுச்சு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சது வந்து கொஞ்சம் வாழ்நாளில் கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம், நைட்டு தான் வேலை பார்க்குறோம், காலைல வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய டிஃபிகல்ட்டாக இருக்கும். எண்ணெய் குளியலே எங்களுக்கு இல்லை, ஆஃபீஸ் வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்னைய காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கு ரெமெடி உண்டா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கும் இருக்குது. இப்போ எண்ணெய் குளியலே குளிக்க முடியல சார், தீபாவளிக்கு ஒரு தடவை தான் எண்ணெய் குளியல் குளிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெய்லி என்ன பண்ணோம்னா தொப்புளில் வந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் சரி தொப்புள்ள வந்து விளக்கெண்ணெய் 2 சொட்டு, விளக்கெண்ணெய் வந்து 2 சொட்டு, உச்சந்தலையில் வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். உச்சந்தலையில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 சொட்டு வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா?
ஸோ அப்படி வைக்க ரெகுலராக வைக்கணும், தினைக்கும் வைக்கணும். இது நாள் கிழமைன்னு நமக்கு கணக்கு கிடையாது. எல்லா நாளுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 சொட்டு வந்து தொப்புள்ளையும் விளக்கெண்ணெய் உச்சந்தலையில் வந்து நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு வர என்ன ஆகும்னா உடம்புல இருக்க ஹீட்டு வந்து சமநிலைப்படும். ஓகேங்களா? உடம்புல இருக்க ஹீட்டு சமநிலை ஆயிடுச்சுனாவே முக்கால்வாசி வியாதிகள் வந்து உடம்புக்கு வரவே வராது. அப்போ வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே திருக்குறள் எழுதியிருக்காங்க, எல்லாத்துக்குமே எழுதியிருக்காங்க. அதனால தான் அது உலக பொதுமுறைன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க எழுதுனது அந்த காலத்துக்கும் வந்திருக்கு, இந்த காலத்துக்கும் வந்திருக்கு, இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கும் அது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் திருக்குறள் புக் வாங்கி வச்சு அதை படிங்க. ஏன்னா அது நோய்முடி நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருக்குமே அதுக்கு வந்து வள்ளுவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கலாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நோய் மேக்ஸிமம் வராது. கடைசியாக இன்னொரு ரெமெடி கூட கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா பித்தத்தின் வெப்பம் அதிகமாகிறதுனால தான் நமக்கு வந்து நோய் வருது. அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து எண்ணெய் குளியல் ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதும். டெய்லி நம்ம வந்து நார்மலாகவே வந்து பச்சை தண்ணியில் குளிச்சாவே போதும். தலை குளிக்கணும். ஏன்னா தலை உச்சந்தலையில் தான் உஷ்ண கழிவுகள் இருக்கணும், அதை க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி பாதி பேர் வந்து தலையை குளிக்கிறதில்ல, தலை குளிச்சா முடி கொட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குளிக்கும் போது அந்த நீர் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கும், முடி கொட்டுறது வராது. ஸோ பித்த நீரை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாவே உடம்புல இருக்க 99% உள்ள வியாதிகள் எல்லாமே குணமாகும். ஸோ 6ஆம் பாவத்தில் நோய், அதுக்கு உண்டான வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது 6ஆம் பாவத்தில் வந்து கடன். ஸோ இப்போ கடனை பற்றி நம்ம பேசணும்னா அதுக்கு வந்து ஒரு பிளானிங், ஆக்சுவலாக வந்து திட்டமிடுதல் இல்லை. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷ ஜாமான்னு சொல்லி வாங்குவாங்க. மிளகு, புளி, உளுந்து இந்த மாதிரி வந்து சில குறிப்பிட்ட ஜாமான் வந்து வருஷ ஜாமான் வாங்குவாங்க. சில இது வந்து மந்த்லி ஜாமான் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க திட்டமிட்டு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிடுச்சு மக்களிடையே. ஸோ அதை நம்ம மீண்டும் வந்து கொண்டுட்டு வரணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க, போனோடனே ஒரு ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து அது தேவையே இருக்காது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்பாங்க, தேவையில்லாமல் 2மே வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸாக போகும். ஓகேங்களா? அப்போ அந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கூட பார்க்கும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது இன்றைக்கி வந்து 6000 சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ நம்ம அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டோம்னாவே கடன் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ வண்டி முக்கியமாக அத்தியாவசியமாக இருக்கிறவங்க, அதே வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோன்னா ஐரண்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹை லெவல் மாடல் வந்து வாங்குவாங்க. அப்போ அதிகப்படியான லோன் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த லோன் டியூரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்க மாட்டோம். ஓகேங்களா? அதுக்குள்ளார இன்னொரு லோன் போடுவோம். ஆனால் ஈஸியாக இன்றைக்கி இஎம்ஐ எதுக்கு எடுத்தாலும் வந்து கடன் தரத்துக்கு ஈஸியாக அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அடுத்த ப்ராடக்ட்டுக்குள்ள டியூரேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்தது என்ன தேவைகள் வரப்போகுது. இப்போ குழந்தைகள் படிக்கிறாங்களா, வருஷ ஃபீஸ் நம்ம வந்து கட்டுவோம். ஸோ அதுக்குண்டான அமௌண்ட் எவ்வளோ வரப்போகுது. நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், இல்லை வீடு கட்டுறதுக்கு, இல்லை இடம் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி எக்ஸஸ். ஏன்னா நடுவில் வந்து நகை வாங்குறதுக்கு விசேஷங்கள் நிறையா வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன்கிற அமைப்பு வந்து வராது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கடன் வாங்கக்கூடிய சில நாட்கள் இருக்குது. அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது வந்து மாறுபடும், ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு வந்து மாறுபடும். அந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஜோதிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கும்போது அந்த கடனை வந்து சீக்கிரமாக அடைக்கக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடன்கிறது பேராசைனால தான் வரக்கூடியது. அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து நம்மளும் செய்யணும் ஆசைப்படுவோம். ஏன்னா அவங்க பையனுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் பெரிய லெவலில் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானத்துக்கு அது செய்ய முடியும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவலுக்கு ட்ரை பண்ணி கடனோடனாச்சும் வாங்கி பண்ணுவோன்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அந்த கடன் வாங்குறதுனால கூட இந்த நோய் வரும். ஏன்னா அந்த கவலைகள் வரும். ஸோ ஒரு தடவை கட்டிடுவோம், அடுத்த தடவை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் வரும். அந்த கவலைகள் வரும்போது என்ன ஆகுது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக நோயாமல் வரும். ஏன்னா நம்மளை அறியாமே உடம்புல வந்து வெப்பம் ஏறும். அப்போ வெப்பம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கடன் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளானிங் வச்சுட்டிங்கன்னா அந்த கடன் வாங்குறதுங்கிறத வந்து நமக்கு வந்து தவிர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த டாபிக் நம்ம பார்த்தோம்னா 6ஆம் பாவத்தில் வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த எதிரி எப்படி வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து வரதே இல்லை. நம்ம விஜய புருஷோத்தமன் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிய
உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் பழகுனவங்க, தெரிஞ்ச நண்பர்கள், இவங்க தான் வந்து காலப்போக்கில் வந்து ஒரு சில விஷயத்துக்காண்டி என்ன ஆகுனா எதிரியாக மாறிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் உட்காரும்போது ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க வந்து எதிரியாக வரப்போகிறதில்ல. ஏன்னா அந்த ட்ராவல் அந்த டைமோடு அவங்க வந்து போயிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வாக்குவாதம் வரும், ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சம், அவ்வளோதான். வெளியில் எங்கே போனாலும் ஒரு வண்டி 2 வண்டி மோதி வச்சாலும் அந்த டைமோடு அது அவ்வளோதான். அது வந்து எதிரியாக நம்ம எடுத்துக்க முடியாது, அந்த நேரத்தில் வரக்கூடியது. ஆனால் எதிரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து நெருங்கி பழகினவங்களாக இருப்பாங்க, இல்லை நெருங்கிய உறவினர்களாக இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாக தான் மாறுவாங்க. என்னென்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு குடி போகிறோன்னு வச்சுங்களேன், அக்கம் பக்கத்தில் அவங்க ஃபஸ்ட்டு நல்லா பழகுவாங்க, நல்லா சூப்பராக பழகும். நமக்கு தேவையான வீடு கிரகப்பிரவேசம் இருக்கட்டும், நம்ம வீடு கட்டினதுக்கு அவ்வளோ உதவி பண்ணுவாங்க நம்மளை அறியாமையே. நம்ம வந்து வெளியில் இருப்போம், வீடு கட்டியிருக்கோன்னா சார் பரவாயில்ல சார் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களெலாம் பார்த்துருப்பாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கோம், ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு நல்லா போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், குழந்தைங்கள் 2 பேர் விளையாடும் போது அடிச்சுக்குவாங்க, ஸோ ஒரு சின்ன விஷயந்தான். அவங்களுக்குள்ளார சின்ன விளையாடும் போது வந்து கொஞ்சம் கீழே தள்ளி விடுறதோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அடிச்சுக்கோங்க. அது என்னன்னா இந்த 2 பெற்றோர்ஸ்குள்ளார வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து உருவாயிருக்கும். ஸோ அப்போ வந்து எதிரியாயிருவாங்க லைஃப் லாங். ஏன்னா இவங்களும் சொந்த வீடு, அவங்களும் சொந்த வீடு பக்கத்தில், லைஃப் லாங்காக வாழணும். சின்ன குழந்தைங்களா, அது விளையாட்டு குழந்தைங்களா, அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பாருங்கள் அடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. நேற்று நீ தள்ளி விட்டா இருந்தாலும் பரவாயில்ல வாடான்னு சொல்லி அவங்க தோல் மேலே போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 2 பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக மாறிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அதை வந்து நம்ம மறந்துடுவோம். அவங்க நமக்கு செஞ்ச உதவியை வந்து நம்ம மறக்கிறனால தான் அந்த எதிரிங்கிறது வருது. நம்ம வீடு கட்டும்போது அவங்க எப்படி உதவி செஞ்சாங்களோ அந்த எண்ணம் நமக்கு இருந்தால், நம்ம குழந்தை மேலேயே தப்பாக இருந்தாலும் சொல்லலாம், சரி பரவாயில்லம்மா என் பையன் மேலே தப்பு, நான் என் பையனை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாவே அங்கே அந்த பிரச்சனை வராது. ஆனால் நம்ம அங்கே சொல்ல மாட்டோம், உன் பையன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம். அவங்க நினைப்பாங்க, என்னடா இத்தனை தடவை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்க மறந்துட்டாங்களே. அப்போ வந்து அவங்க கணவர் வரும்போது, வேலையை விட்டு வரும்போது, வேலையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது பிரச்சனை வந்து பெருசாக மாறிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் எதிரி வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய அதே மாதிரி தான் கருத்து வேறுபாடு வரும். நல்லா செஞ்சுருப்பாங்க, நம்ம வீட்டு தேவைகளாக இருக்கட்டும், குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பிரசவத்துக்கு சொந்த பந்தம் வந்து அந்த காலத்தில் நல்லா செஞ்சாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ஈகோனால தான் ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க, எமர்ஜென்சி. நம்மளாலேயும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணியிருப்போம், பண்ண முடியாத சுச்சுவேஷன் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. அந்த தவறான புரிதல்னால வந்து எதிரியாக மாறிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த புரிதுணர்வு வந்து நம்ம சொல்லணும், இல்லைப்பா என்னோட பட்ஜெட் இப்படி இருக்குது, இந்த மாதம் இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கேன், என்னால் இப்போ முடியல, என்னால் முடிஞ்சால் வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள புரிஞ்சோம்னா அந்த உறவு வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த உறவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை தவறே விடுறோம். 3வது வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எதிரிகள் வருவாங்க, ஓகேங்களா. நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், செலெக்ஷன் ஆகிருக்கும், அங்கே ஏற்கனவே உள்ள சீனியர் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா வருவாங்க. ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் விஷயத்துலையோ அல்லது சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் பண்ணி செஞ்சுருப்போம், நமக்கு பாராட்டு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அது சின்ன மன ஒருத்தலாக இருக்கும், ஏன்னா நமக்கு பின்னாடி வந்தவன் நல்லா செஞ்சு நல்ல சேலரி வாங்கலானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேப் வரும். அந்த கேப் நம்ம வந்து விடக்கூடாது, ஏன்னா அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இல்லைனா நான் இந்த மாதிரினா பண்ணேன்னா அதனால் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னாவே போதும், அந்த எதிரிங்கிறது உருவாக மாட்டாங்க. ஏன்னா எதிரி இருந்தாலும் நமக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலைகள் ஏற்படும். இந்த கவலைகள் வந்துச்சுன்னாவே நோய் ஏற்படும். ஸோ இந்த நோய் வரத்துக்கான காரணம் இந்த கடன், எதிரி இதெல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு வந்து நோய்ங்கிறது வருது. ஆனால் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சைக்காட்டிஸ்ட் போகும்போது தான் நமக்கு ஒன்றா கேள்வி கேட்கும் போது தான் இதெல்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ எதிரியே நம்ம வச்சுக்கக்கூடாது, எதிரியை உருவாக்காத அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிட்டாவே போதுமானது. அவங்க நம்ம மேலே பழியே சொன்னாலும் அந்த பழியை வந்து நம்ம எதிரியாக நினைக்காம அவங்க நம்ம முன்காலத்தில் நமக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அந்த எதிரிங்கிற மனசு நமக்கு வரவே வராது. அவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வராது. ஏன்னா அவங்க செஞ்ச உதவியை நம்ம எப்போதுமே நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க என்ன தான் தப்பு செஞ்சாலும் அவங்க மேலே குறை வராது, ஓகேங்களா. அப்போ அந்த எதிரிங்கிறது வரமாட்டாங்க, நமக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 6ஆம் பாவத்தில் வந்து நோய், கடன், எதிரி அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்தது நமக்கு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேலை. ஸோ இது ரொம்ப விருப்பப்பட்டு இந்த தலைப்பு ஐயாட்ட கொடுத்துருந்தேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே சரியாக எடுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக என்ன காரணம்னா +2 10th முடித்தோன்னே என் பையன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், போய் எல்லாத்தையும் போய் திணிச்சு வச்சிட்றாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்கேஜி யூகேஜிலேயே வந்து சிபிஎஸ்சியில் போய் போட்டுடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அந்த குழந்தை எதுக்காண்டி வந்திருக்கு இங்கே, அது என்ன சாதிக்க போகிறான், அவனுக்கு என்ன லைஃபுங்கிறது தெரிஞ்சுக்க மாட்றாங்க. அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே ஸ்கூலில் போய் நம்ம குழந்தையும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை சின்ன வயசுலேருந்தே தள்ளி விட்டுறாங்க. அவனுக்கு என்ன வேலை, என்ன தொழில் செட் ஆகுங்கிறத யாருமே போய் ஜோதிடர் போய் கேட்குறதே இல்லை.
எடுத்தோடனே 10th படிக்கிறான்னு அடுத்த என் பையன் டாக்டர் படிப்பானா? ஸோ எடுத்தோன்னே எல்லாரோட கனவும் வந்து அதாக தான் இருக்குது, அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம வம்சாவளியிலேன்னு ஒரு ஜீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜீனுக்கு உண்டான அமைப்பு தான் வந்து அவனுக்கு இருக்க போகுது. அதை தாண்டி வெளியில் வரப்போகிறது கிடையாது. கோடியில் ஒருத்தங்களுக்கு வரும், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம அதை வந்து தேர்ந்து எடுக்கணும். அது நம்மளோட பேரண்ட்ஸோட நம்மளோட கடமை. அப்போ உங்களோட குழந்தை 9th 10th படிக்கிறாங்களா, நீங்கள் வீட்டுக்கருகில் ஜோசிட்ட போங்க, என் பையன் என்ன வேலைக்கு போனால் அவன் லைஃப் லாங்காக செட்டில் ஆக முடியும். ஏன்னா இன்றைக்கி பாதி கம்பெனி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதுலேயே வந்து ப்ரெஷர் ஆகிறாங்க, கவலைகள் வந்துடும், நோய் வந்துடுது. ஏன்னா அவங்க படிச்சுட்டு இன்றைக்கெல்லாம் ஐடி ஃபீல்டுன்னு வராங்க, மாதம் லட்சக்கணக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட காலம் தான், அதுக்கப்புறம் வந்து வேலை இழப்பு அதிகமாக வருது. அதேமாதிரி படித்த படிப்புக்கு வந்து வேலை இல்லாமல் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வேலை வந்து மாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ நம்ம ஜோதிடர்களான நம்மளும் வந்து என்ன சொல்லணும்னா, பையன் 9th 10th படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து அம்மா ஃப்யூச்சரில் அவன் பையன் இந்த வேலைக்கு தான் போவான், ஸோ இது சம்மந்தப்பட்ட படிப்பு எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நீ சேருங்கம்மா அப்படின்னு நம்மளும் சொல்லணும். அவங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க, உலகெங்கும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆன்லைன் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களோட குழந்தை 9th 10th படிக்கிறாங்கன்னா முதல்ல உங்கள் ஜோசிட்ட போய் அவன் என்ன வேலைக்கு போனால் பர்மனண்ட் ஜாப் 60-70 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து என்ன வேலை, நிரந்தரமான வேலையில் இருப்பான், அது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் அவன் மனசு வந்து எப்படி இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வேலைன்னு சொல்லி போகிறாங்க, குடும்ப சூழ்நிலைக்காண்டி படித்த படிப்புக்கு ஒன்று ஏதோ ஒரு வேலை, மாதம் ஒரு 10,000 20,000 30,000 வீட்டுக்கு நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு வந்து ஒரு நன்றி உணர்வில் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அது வந்து அவங்க மனசுக்கு பிடிக்காமல் வேலைக்கு போகிறாங்க. அந்த மனசுக்கு பிடிக்காமல் வேலைக்கு போகிறனால என்ன ஆகுது, அவரோட ஆரோக்கியம் வந்து குறைப்படுது, ஆயுட்காலம் கம்மியாகுது. அந்த காலத்தில் நம்ம தாத்தானா பாருங்கள் 80 90 100 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியாக வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. நம்ம அப்பா அம்மாவும் நல்லா ஜாலியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சரியான வேலையை தேர்ந்தெடுக்கல, குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஏதோ ஒரு வேலையை பிடிக்காத வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மாற்றணும். அப்போ நம்ம படிக்கிற காலத்திலே இந்த பையனுக்கு வந்து இந்த வேலை தான் பெஸ்ட் அப்படின்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட படிப்பை அவன் தேர்ந்தெடுக்கும் போது அவனோட மனசு வந்து அதில் ஒன்றி ஈடுபட முடியும். அந்த ஒன்றி ஈடுபட முடிஞ்சிச்சுன்னா அவனால் வெற்றி அடைய முடியும். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கிரிக்கெட் பிளேயர் நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? அவர் 10வது தான் படிச்சிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சதை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க, அதில் அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. அதனால் அவர் வந்து தினைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு வெற்றியாளராக வர முடிஞ்சு. அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட இன்னொருத்தர் வந்தார், அதை நம்ம பாதி பேர் மறந்துட்டோம் காலப்போக்கில். ஏன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். வினோத் காம்ப்ளி 2 பேரும் ஒரே டைமில் தான் ஃபீல்டுக்குள்ளார வந்தாங்க, கிரிக்கெட்டுக்குள்ளார. ஓகேங்களா? வினோத் காம்ப்ளி டெண்டுல்கர். ஆனால் டெண்டுல்கர் இங்கே வந்து சாதிச்சிட்டாரு, வினோத் காம்ப்ளியால் சாதிக்க முடியல. அவரால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் காம்ப்ளிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் ஒரு வாரம் வந்து ப்ராக்டிஸ்க்கு வரவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வரும்போது திருப்பி கோச் என்னன்னு கேட்டாங்க, ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி விளாட சொன்னாங்க. ஆனால் சச்சினுக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, 103 டிகிரி ஃபீவரில் வந்தார், ப்ராக்டிஸ் கைவிடலை, வந்தாலும் பக்கத்தில் யாரும் போக முடியல, அந்த அளவுக்கு அனல் இருக்குது. கோச் கேட்கும்போது இல்லை எனக்கு ஃபீவராக இருந்தாலும் நான் இன்றைக்கி என்னோட ப்ராக்டிஸ் வந்து நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அவர் எடுத்த தொழிலில் ஸ்ட்ராங்காக இருந்தார், வெற்றியாளராக வரணும்னு நினச்சார். தான் உடம்புல ஃபீவராக இருந்தாலும் களத்துக்கு வந்து போராடி வந்து இன்றைக்கி வெற்றி அடைஞ்சார். அவர் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தார். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த வேலையில் வந்து அவர் முழு மனசில் ஈடுபடலை, அவரால் தோல்வி சந்திச்சிட்டார். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம ஜாதகத்துக்கு என்ன வரத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன வேலை செஞ்சால் நமக்கு வெற்றி அடையணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். படிப்புங்கிறது அடுத்த விஷயம் தாங்க. படிப்புங்கிறது வந்து ஒரு நாலேஜ். அதை தவிர்த்துட்டு நம்ம அதை படித்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி இன்றைக்கி இப்போ டாக்டர் வக்கீல் தவிர சிவில் இன்ஜினியர் தவிர படித்த படிப்புக்கு அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நிறைய படத்துலலாம் போடுவாங்க, இந்த ஏபிசி ஹோல் ஸ்கொயர் அதெல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அது எங்கே இருக்குது? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர் சக்கரத்துக்கு அந்த கணக்கெல்லாம் அன்றைக்கி உதவுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது, எல்லாம் ப்ரோக்ராமாக வந்துருச்சு, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நமக்கு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஈதல் இசைப்பட வாதல். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன, நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது வெற்றியாளராக நம்ம சாதிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து மியூசிக்னா இளையராஜா. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை விட்டுட்டு அடுத்தவங்க பசங்க இப்படி இருக்காங்க, சொந்தக்கார பையன் இப்படி இருக்கான், நம்மளும் அப்படி வரணும், அந்த பையன் டான்ஸுக்கு போகிறான், நம்ம பையனும் டான்ஸுக்கு போட்டோம், அது பரதநாட்டியம் ஆடுது, இது பரதநாட்டியம் ஆடட்டும், அவன் ஸ்விம்மிங் போகிறான், இவனு ஸ்விம்மிங் போட்டோம். அவனுக்கு வந்திருக்க கர்மாங்கிறது வேறு, நமக்கு வந்திருக்கிறது கர்மாங்கிறது வேறு. ஸோ அடுத்தவங்களை எப்போதுமே லைஃப் கம்பேர் பண்ணி உங்களோட குழந்தையோட லைஃப்பை வந்து
வேஸ்ட் அடிச்சிட வேணாம். ஏன்னா காலமும் நேரமும் நமக்கு வந்து எப்போதுமே முக்கியம். எல்லாத்துக்குமே அதே 24 மணி நேரம் தான், ஓகேங்களா. அதை வந்து பணக்காரங்கள் சில பேர் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க, மற்ற நபர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறதில்ல. அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம முதல்ல வந்து என்னென்னா வேலையை தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா. இப்போ அந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிக்கும்போதே போயிட்டு ஜோதிடர் வந்து கேட்டுங்க. அதில் வந்து இப்போ நம்ம வந்திருக்க ஜோதிட நண்பர்களுக்கும் புதுசாக ஜோதிட படிக்கிறவங்களுக்கும் அந்த டிப்ஸை நான் வந்து கொடுக்குறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடம் ஜோதிடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த 6ஆம் பாவம் யார் வராங்களோ அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து நார்மலாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து சில சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து லக்னம் மாறுபடும். அப்போ வந்து என்னென்னா வேலையோட தன்மையே மாறிடும். இப்போ மேச லக்னம்னு போட்டு புதன் 6ஆம் அதிபதியாக வரனால அது புதன் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒன்று மீன லக்னமாக வந்திருக்கலாம் அல்லது ரிஷப லக்னமாக வந்திருக்கும். அப்போ 6ஆம் அதிபதியை மாறிடும், ஓகேங்களா. அப்போ இந்த 6ஆம் அதிபதி மாறும்போது அவரோட தலையெழுத்து கொஞ்சம் மாறும். இதில் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை நீங்கள் கையில் எடுத்துங்க. வேலைக்காரன் கூட சனி பகவான் வந்து கையில் எடுத்துங்க. சனி பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அதுதான் அவரோட வேலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், சனி பகவான் எந்த சார நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, எந்த சார அதிபதியில் உட்காந்துருக்காரோ அதுதான் அவரோட வேலையாக இருக்கும் 99%, ஓகேங்களா. இது அனுபவ ரீதியாக நான் பார்த்தது. நான் வந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தப்பறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சனி பகவான் உட்காந்துருக்க நட்சத்திர கால் யாரோ அந்த அதிபதியோட வேலை 90% வந்து உட்காந்துருக்கும். ரெண்டாவது வந்து சனி பகவான் இருந்த இடத்துலேருந்து அவரோட பார்வை 3, 7, 10ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ 3ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதோட வேலை தன்மையும் வரும். 7ல் எது இருக்கோ 10ல் எது இருக்கோ அந்த வேலை தன்மையும் அவருக்கு வரும், ஓகேங்களா. ரெண்டாவது ஆப்ஷன் அது. மூணாவது வந்து சனி பகவானை பார்க்கக்கூடிய கிரகங்களும் இருக்குது, அதோட தன்மையும் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தன்மைகள் வரும்போது என்ன சார் வேலையை நம்ம எப்படி சார் இன்னும் நம்ம அக்யூரேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த பையனோட வயசை பார்த்துங்க. அடுத்த 20லேருந்து 25 ஆண்டுகள், ஓகேங்களா. இப்போ 17, 18 வயசு, 16 வயசில் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க 10th. நம்ம இப்போ சொன்னதை பார்த்து நிறைய பேர் மாறிட்டாங்க கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னா, 16 வயசில் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அந்த பையனுக்கு அடுத்த 45, 50 வயசுக்கு என்னென்ன தசாபுத்தி வருங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த சனி பகவான் வாங்கியிருக்க நட்சத்திரம் ப்ளஸ் அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் இல்லை சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் சார்ந்த வேலையை நிர்ணயம் பண்ணி கொடுங்க. அவனுக்கு அதில் வந்து வெற்றியாளராக வந்துடுவார், ஓகேங்களா. இது சிம்பிளான விஷயம். இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கர்ணநாதனை கையில் வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி இப்போ சமீப காலத்தில் அதை நான் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயம் பண்ணி கொடுக்குது. அப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட்டு சனி பகவானை எடுத்துங்க. ஏன்னா அது வந்து வாக்கியம் திருக்கணிதமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வந்து மாற போகிறதே இல்லை. ஏன்னா கர்ணநாதன் கூட மாறுபடும். ஒரு சில சமயங்களில் வந்து வாக்கியம் திருக்கணிதத்துக்கு கொஞ்சம் மாறுபாடு வரும். ஆனால் அதை வந்து அவங்க வீட்டில் அவங்க முன்னோர்கள் ரிலேஷன் யாராச்சும் அந்த வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க கர்ணநாதனோட. அதே இது வந்து இந்த பையனுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ பவகர்ணம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதோட அதிபதி வந்து செவ்வாய் வருவாங்க. அப்போ வந்து செவ்வாய் காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து அந்த பையனுக்கு வந்து சொல்லலாம். அப்போ அந்த சனி பகவானோட பார்வை செவ்வாய்க்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மேலே விழுந்துச்சு, செவ்வாய் வீட்டில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து அவருக்கு வந்து கை கொடுக்கும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாலவம்னா வந்து ராகுவும் சனியும் காம்பினேஷனில் வருவாங்க. ராகு பகவானும் வருவார், சனி பகவானும் வருவார். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த சனி பகவானோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருந்தார்னா அதுதான் அவரோட வேலையாக இருக்கும் 99%. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கௌளவ கர்ணம். ஸோ கௌளவ கர்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வருவாங்க. ஆல்ரெடி சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவானே வரனால அது சார்ந்த வேலைகளை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தா அவங்க வெற்றி அடைவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைத்துள கர்ணம் வரும். தைத்துளைனா சுக்கிரன் வருவாங்க. அப்போ வந்து சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து அந்த சனி பகவானோட தொடர்பு இருந்தால் 100% வந்து அந்த வேலையில் வந்து அவர் வந்து வெற்றி அடைவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரசை கரணம். இப்போ கரசை கரணம் வந்து சந்திரன் வருவாங்க. அப்போ வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து அந்த பையனுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். அப்போ அந்த சனி பகவானும் அந்த சந்திரனும் ஒரு தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கும். அடுத்தது வணிசை கரணம்னா சூரியன் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சூரியன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசியல், அரசாங்கம். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து சனி பகவான் சூரியனோட தொடர்போ அல்லது அவர் பிறந்தது வணிசை கரணத்திலையோ இதில் பிறந்திருந்தால் அவருக்கு 100% வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்.
அதே மாதிரி வந்து சகுனி, இது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வராங்க. அப்போ சனி பகவான் சம்மந்தப்பட்ட வேலை இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கீழ்மட்ட வேலையாக நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும், லேபராக போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ அந்த பையனோட படிப்பு தடைப்படும். அப்போ ஐடி படிக்கிறது, டிப்ளமோ படிக்கிறது, இது மாதிரி படிச்சுட்டு வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிற நபராக இருப்பாங்க இந்த சகுனி பாதத்தில் பிறந்தவங்க. அடுத்த பத்திரை கரணம். பத்திரை கரணம்ங்கிறது வந்து கேதுவும் செவ்வாயும் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சனி பகவானோட தொடர்பு இந்த 2 கிரகத்தில் எதாவது ஒன்றில் இருந்தாலும் அந்த வேலையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். அடுத்து வந்து சதுர்ஸ்பாதம். இது வந்து குரு பகவானோட அம்சம் உள்ளது. இப்போ வந்து சனி பகவானுக்கும் குருக்கும் சம்மந்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலை குரு பகவானுக்கு உண்டான வேலைகள் நிறையா இருக்கும். பார்த்தீங்களா? அந்த காரகத்துவம் ஆசிரியாக வரக்கூடியது, அறநிலைத்துறைக்கு போகக்கூடியது, இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம ஜோதிடர்கள் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். அடுத்து வந்து நாகவம். இப்போ நாகவம் எடுத்துக்கிட்டனாவே ராகு தான். எகைன் வந்து ராகு வரும்போது ராகு சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே வரும்போது என்னென்னா வெளிநாட்டு போகிறதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகவ கரணத்தில் பிறந்தவங்களோட அனலைஸ் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். இந்த வெளிநாட்டு தொடர்பு அவங்களுக்கு ஒன்று, அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்க போயிருப்பாங்க, நண்பர்களோ உறவினர்களோ, அல்லது இந்த பையனுக்கு அந்த ஆசை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கிம்ஸ் துக்குணம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக புதன் தான் வராங்க. ஸோ அப்போ வந்து புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வேலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானோட வாங்கிய நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதோட பார்வையில் எந்தெந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த கர்ணநாதன், இது 3மே மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். பையனுக்கு வந்து டக்குன்னு வேலையை வந்து இதுதாம்மா வேலை அடித்து சொல்லுங்கள், கண்டிப்பாக 100% வந்து பழிக்கும். அந்த வேலையை வந்து அவன் எடுக்கும்போது, ஏன்னா 10வது படிக்கும்போது நம்ம வேலையை சொல்லிக் கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, 11வது 12 வந்து அந்த பையனை வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. சரி இதுக்கு போய் படி, டாக்டர், அவங்க டாக்டருக்கே வர வாய்ப்பு இருக்காது. டாக்டர் போய் படின்னு படிக்க மாட்டாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை சொல்கிறோம், இப்போ இராணுவத்தில் போகிறதுக்கான அமைப்பு இருக்குது, செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருக்குங்க அப்படின்னா இன்னும் இராணுவம் சம்மந்தப்பட்டது, அல்லது போலீஸ் துறை சம்மந்தப்பட்டது, அல்லது ஆர்பிஎஃப். ஸோ இந்த மாதிரி வேலைக்கு தேர்ந்தெடுங்கன்னா அவன் அந்த மாதிரி படிப்பு படிப்பான். அப்போ அந்த கர்ணநாதன் வந்து என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து அவனுக்கு வந்து லயக்கமாயிரும். ஏனால் ஏன் அந்த மெயினாக கர்ணநாதன் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் சார். அவன் எடுக்கிற வேலை சரியாக இருந்தால் 120 ஆண்டுகள் வாழ முடியும். அவன் எடுக்கக்கூடிய வேலை சரியில்லைனால் கர்ணம் தவறுவதால் அவனுக்கு மரணம் சீக்கிரத்திலே வருது. எதனால் அப்படின்னா அவனுக்கு வந்து பிடிக்காத வேலையில் போய் செயல்படுறான். ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து பிடிக்காமல் எவ்வளோ காலம் தான் வாழ முடியும் சொல்லுங்கள்? குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மாக்காண்டி, அடுத்த திருமணம் ஆகிடுச்சு, மனைவிக்காண்டி, அப்புறம் குழந்தைக்காண்டி, அப்புறம் ஓவர் ப்ரெஷர் ஆயிரும். அந்த ஓவர் ப்ரெஷர் ஆன பிறகு என்னது, ஆட்டோமேட்டிக்காக 50 வயசு 55 வயசு இன்றைக்கெலாம் 45 வயசு 40 வயசுலலாம் இறக்குறாங்க. காரணம் அந்த கர்ணநாதனுடைய வேலையை வந்து அவன் சரியாக கையில் எடுக்கிறதில்ல. அதனால் வந்து என்னென்னா அவங்களோட இறப்பு சதவீதம் அதிகமாகிட்டே இருக்குது, ஆயுள் காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் ஜாலியாக வாழ்ந்தாங்க. 6 மணிக்குள்ளே குளிச்சிருவாங்க, ஆற்றுல போய் குளிப்பாங்க, அப்படியே விவசாய நிலத்தை போயிட்டு வருவாங்க. 10 மணிக்குன்னா எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்துடுவார். 3 மணி வரைக்கும் வீட்டில் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பார். வீட்டிலே வந்து இன்றைக்கெலாம் டைல்ஸ், அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தர தான் அழகாக பரமபதம் அதெல்லாம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3-3:30 மணிக்கு மேலே வயலுக்கு போயிட்டு வருவாங்க. நல்லா ஆரோக்கியமாக 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து அதை நம்ம மாற்றணும். நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து கொண்டுட்டு வரணும், ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொண்டு வரணும். அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் வேணும்னு நல்ல வேலை இருக்கணும். நல்ல வேலை வேணும்னா படிக்கிற காலத்திலே நம்ம நல்ல ஜாப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஜாப் இதுதான் இவனுக்கு அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துட்டா அப்போ முதல் பாயிண்ட் வந்து நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை வந்துடும். அப்போ சச்சினுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிரிக்கெட், அதனால் நல்லா ஜாலியாக விளாண்டாரு, அதில் ஹை ஸ்கோர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ஃப்ரீடமாக விளாடும் போது மனசுக்கு பிடிச்சது எது செஞ்சாலும் அது வெற்றி அடையும். அப்போ அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து மனசுக்கு பிடிச்ச வேலை இதுதான். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்கு அப்போ தெரியாது. நம்ம ஜாதக ரீதியாக அவன் வாங்கிட்டு வந்த கொடுப்பனை எது நம்ம எடுத்து சொல்லும்போது பெற்றோர்கள் அதை வழி நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா மனசுக்கு பிடிச்சதை வந்து எடுத்துக்குவாங்க. காலப்போக்கில் அது சம்மந்தமாக படிப்பாங்க, அது சம்மந்தமான நாலேஜ் அது வந்து ஈஸியாக கிடச்சிரும், டக்குன்னு கிடச்சிரும். இப்போ நார்மலாக வந்து ஒருத்தருக்கு டாக்டருக்கோ இல்லை வக்கீலுக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க விருப்பம் இல்லாத குழந்தைய போய் சேர்த்தோம்னா அங்கே போய் ரொம்ப ப்ரெஷர் ஆவாங்க. அது ஒன்றுமே புரியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சமீபமாக ஒரு 10 நாள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட ஒரு பயணங்கள் எனக்கு பண்ண கிடச்சிச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட தான் ஒரு 10-15 நாள் நான் அவங்களோட தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கிரிக்கெட் ப்ரெடிஷன் இந்த 15 நாள் நான் எதுவுமே போடவே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் கேரளாவில் ஒரு ஏரியாவில் நீட்டுக்காண்டி குழந்தைங்க வந்து நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த படிக்கிற இடத்துல நிறைய பேர் சூசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெளியில் நியூஸ் வரவே இல்லை. இது அன்அஃபிஷியலாக எனக்கு சொன்னது, நான் இன்றைக்கி பப்ளிக்காக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. வெளியில் போய் நிறைய படிக்க போகிற மக்கள் வந்து ஜேஇ ட்ரைனிங், நீட் எக்ஸாம் எல்லாம் இப்போ +1 +2 படிக்கும் போதே குழந்தைகள் வந்து அதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. அவனுக்கு அந்த தகுதி இருக்குமான்னு கூட கேட்டுக்கிறதில்ல. அப்பா அம்மா வெல்டுடுவாக இருக்கிறாங்களா, காசை பிடிங்கிடுறாங்க, போட்டு அவனை போய் டார்ச்சர். இன்றைக்கி நான் பார்த்தேன், அந்த 11ஆவது படிக்கிறாங்க சிபிஎஸ்சியில், புக்கு இவ்வளோ பெரிய புக்கு
1000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. எனக்கு தலை சுற்றி நான் படிக்கும் போது அந்த மாதிரி கிடையாது. என்னோட 5 சப்ஜெக்ட் சேர்த்தாவே அந்த 1000 புக்கு வரவே வராது நாங்கள் படிக்கும்போது. இன்றைக்கி +1க்கு இவிஎஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கே 1000. நைட் அவன் 2 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே புரியல. அப்போ என்ன ஆகுது பாருங்கள் மக்கள். இப்போ குழந்தையின்மைய காரணம் இது ஒன்று தான். வருங்காலத்தில் எப்படின்னா சின்ன வயசுலேயே அவனை போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூக்குள்ளார போய் தள்ளி விட்ட மாதிரி ஆச்சு. ஜூவில் தான் மிருகத்தை அடித்து வச்சு சாப்பாடு போடுறது. இப்போ நம்ம குழந்தைய அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா காலையில் பார்க்குறேன் 7 மணிக்கு அந்த பையனோட இதை பார்த்திங்கன்னா பைக்கு மேலே டிஃபன் பாக்ஸ் வெயிட் இருக்குது. என்னடான்னு கேட்டால் பஸ்ஸில் போகும்போதே சாப்பிட்ருவோம் அங்கிள், இது ஒரு டிஃபன் பாக்ஸ். 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் இது கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு, அதுக்கப்புறம் 4 மணிக்கு சாப்பாடு. இது வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றது. அது வீட்டுக்கு வந்து சாப்பிடலாமா? இல்லைன்னா லேட் ஆயிரும். பஸ்ஸெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் என்னை வீட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் தான் வீட்டுக்கு வரது 6 மணி ஆகும் தான். இப்போ நம்ம படிக்க போனால் அது மாதிரி இல்லை. வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 9:30 மணிக்குன்னா 9:25 தான் ஜாலியாக கிளம்புவோம். 9:15 தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒடியாந்துருவோம். ஒடியாந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/4 மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்து ஸ்கூலில் போய் விளாண்டுட்டு இருப்போம். ஸ்கூலில் போய் விளாட்றீங்களா? ஸ்கூல்லையும் அந்த 10 நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது கிடச்சி. ஸ்கூலில் பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்குது. ஒரு கீழே பின் விழுந்தா கூட சவுண்டு கேட்டுரும் போலக்கு. நாங்கள் படிக்கும் போதுனா ஒரு கிளாஸ் சப்ஜெக்ட் எடுத்தாலும் அடுத்த கிளாஸ் பிடி பீரியட்னு விளாட விடுவாங்க. ரொம்ப சவுண்டு அதிகமாக கேட்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த மாதிரி கேட்கவே இல்லை. அப்போ தான் என் மனசுக்கு தோணுச்சு, அப்போ ஐயா கேட்கும் போது நான் இந்த டாப்பிக்கில் வந்து நான் எடுத்து பேசுகிறேங்கய்யா அப்படின்ட்டு சொன்னது. ஸோ சின்ன குழந்தைங்களே இப்போ நான் ஜூவில் போய் அடைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கூலில் போய் தள்ளிடுறோம். காலையில் அவன் 7, 7:30 அதிகபட்சம் 8 மணிக்கு வந்து ஸ்கூல் வேனில் வந்து ஜூ வேனில் போய் தள்ளி விட்டுறோம். அங்கேருந்து அவர் பேக்கப் ஆகி ஸ்கூலில் போய் சாப்பிட எங்கடா சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஸ்கூல் ரூம்லேயே தான் சாப்பிடுவாங்க. கிரவுண்ட் அவ்வளோ இருக்குது சாப்பிடலாமா? அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. சரிவா டீச்சர் ரூமில் போய் பார்க்கலாம். டீச்சரை எங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. டீச்சர் அங்கே தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்களுக்கு தனி ரூம் இருந்துச்சு, அங்கே தான் சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ஜாலியாக கிரவுண்டில் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இந்த எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து முட்டாளாக்கி வைக்கிறது தான். பெரிய லெவலில் வந்து நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போயிடும், அவ்வளோதான் அவனால் பண்ண முடியும். சிந்திக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஃபிக்ஸடாக எழுதி கொடுத்துறாங்க, 1x1 2 அவ்வளோதான் வச்சுக்க அப்படின்ட்டுன்னு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னா சொல்லி கொடுக்குறதுன வாய்ப்புகள் வந்து இல்லவே போயிடுச்சு. குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னா பப்ளிக் பிளேஸில் வந்து அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் கற்றுக் கொடுக்குறாங்களா? இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ வந்து இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாத்தா பாட்டி இருக்கோம்னா இது நம்மளோட மாமா, இது நம்மளோட அத்தை, இது இவங்க பெரியப்பா, இவங்க இந்த வேலையில் இருக்காங்க, இந்த ஊரில் இருக்கிறாங்க, இது இவங்களுக்கு வந்து இப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த சொல்லி கொடுக்கறது எங்கே இருக்குது? கிடையவே கிடையாது. ஏன்னா இவன் படிக்க போயிடுறான். நான் அந்த வீட்டுக்கு போகும்போது சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து வளர்ந்த பையன் அப்போ மாமான்னு அழகாக ஓடி வந்துடுவான். இப்போ வந்து வாங்கன்னு கூட அவன் வாயிலேருந்து வரல, இப்படி தலையை மட்டும் ஆட்டிட்டு போகிறான் உள்ளார. என்னடனா எக்ஸாம் இருக்குது படிக்க போகிறான். எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. ஸோ அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவினர்களோட நல்ல கொஞ்சம் குழாய் இருப்போம். அவங்க வந்தாவே நம்ம படிக்க மாட்டோம். அப்பா இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு சொந்த பந்தம் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். போன பிறகு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை பார்ப்போம். ஸோ அந்த பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நடைமுறையில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து தவற விடுறாங்கன்னு என்னோட ஒரு ஆதங்கம். ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பேரண்ட்ஸ், ஏன்னா வந்து நைட்டு வந்துடுவாப்ல, வந்துட்டு அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் தான் லீவு. அன்றைக்கும் பல கிளாஸ், ஸ்விம்மிங் இருக்குது, சிலம்பம் இருக்குது, அந்த மாதிரி வேறு அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போகிறது. அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். இன்றைக்கி அந்த மாதிரினா எதுவுமே கூட்டிகிட்டு போகிறது வாய்ப்பே இல்லை. அதுக்கு லீவுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? என்ன கொடுமைனே எனக்கு தெரியல. ஸோ அன்றைக்கினா நம்ம வந்து சொல்லாமல் கூட லீவ் போடுவோம். அடுத்த நாள் போனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒத்துக்குவாங்க. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவனை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி ஒரு அடிமையை ஆக்கி வைக்கிறோம். வெள்ளையன் அடிமையாக்கி வச்ச மாதிரி இன்றைக்கி அடிமையாக்கி வச்சிடும். அவனுக்கு ஒரு தாட்டை உருவாக்க கொடுக்கறதில்ல. புரியுதுங்களா? அவனுக்கு சிந்திக்கிற வந்து செயலை நம்ம வந்து கொடுக்கறதே இல்லை. அவன் ஃப்ரீடமாக இருந்தால் தான் அவனுக்கு என்ன தோணுதோ அந்த ஃபீல்டில் அவனால் சாதிக்க முடியும். ஏன்னா இப்போ ஐன்ஸ்டீன்னா பாருங்கள், அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஒரு காலராக வந்தனால தான் வீட்டுக்கு வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. வந்து அவர் தோட்டத்தில் படுத்திருந்தார், ஆப்பிள் கீழே விழுவுறது. இது மாதிரி வந்து பார்த்தோன்னா நியூட்டன் ஒவ்வொரு அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த ஃப்ரீடத்தை கட் பண்ணிட்டாங்க, மறைமுகமாக கட் பண்ணிவிட்டு எஜுகேஷனுங்கிற ஒரு இதில் போய் தள்ளி விட்டு அவனை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்கோம். இது வந்து அவனுக்கு என்ன ஆயிருதுன்னா உள்ளுணர்வில் வந்து ஒரு பயம். ஸோ அந்த பயத்திலவே வாழக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறான். அவனுக்கு வந்து அப்போ என்னன்னா உடம்புல வந்து ஒரு ஹீட் உருவாகிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. அந்த ஹீட் அதிகமாச்சுன்னா முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா நோய். ஸோ அந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுத்துரும். அப்புறம் குழந்தை இல்லாத பிரச்சனை, அப்புறம் வந்து இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும். அதுக்கு உண்டான பரிகாரம் தான் அந்த எண்ணெய் குளியல் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இதோட என்ன சார் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எப்போதுமே நம்ம ஆட்கள் கேட்பாங்கள்ல,
எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தோம்னா அதோட இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லுங்கள் அப்படின்னு. சுலபமாக இன்னொரு விஷயங்கள் வந்து இருக்குது. என்னென்னா 6ஆம் பாவம் ஜோதிட ரீதியாக நம்ம 6ஆம் பாவம் வேலை, நோய், கடன், எதிரி பார்த்துட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெமெடி இருக்குன்னா இருக்குது. என்னென்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் வந்து பார்த்து பரிகாரம் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ 6ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம்னு எடுத்திங்கன்னா 12ஆம் பாவம் வரும். அந்த 12ல் வந்து அயன சயன போகம் வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அயன சயன போகத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த எல்லா பிரச்சனைலேருந்து நம்ம வந்து விடுவிக்கலாம். அது எப்படி சார் அப்படின்னா, அயன சயன போகம்னாவே தூக்கம் தாங்க. சரியான படி தூங்கினாவே நமக்கு வந்து உடம்புல எந்த வியாதியுமே வராது. ஓகேங்களா? அதுக்கு வந்து முதல்ல வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, நைட்டு 8 மணி 7:30 மணி ஓகேங்களா, அதிகபட்சம் 8 மணி. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை பார்க்காதீங்க. அன்றைக்கி அந்த காலகட்டத்திலாம் நம்ம தாத்தாங்கன்னா டிவி கிடையாது. 6 மணி ஆயிடுச்சுன்னா போயிட்டு வந்துட்டு அழகாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒய்ஃப்ட்ட பக்கத்து வீட்டிலனா பேசிட்டு 7 மணினா கட்டில போட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 11 மணி வரைக்கும் டிவி ஓடுது, 11 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எனக்கு தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். நைட்டு 8:30 மணிக்கு மேல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்குறது இல்லை. எது எமர்ஜென்சியாக மட்டும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். 10 மணிக்கெலாம் நம்ம தூங்க போயிடணும். ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டிவி வெளிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துடணும். ஓகேங்களா? உடம்புல அப்போ தான் சரியான மெட்டாபாலிசம் உருவாகும். அதனால தான் நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் நம்ம கடைசி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? டிவியில் என்ன பார்க்குறோம்? நாடகம் தான் பார்க்குறோம். அந்த போட்டிருக்க நாடகத்தில் ஏதாவது பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகள் வருதா? எந்த குடும்பத்தை கெடுக்கலாம் தான் அப்படி இருக்கும். எவனை வந்து குத்தலாம், கொலை பண்ணலாம், அபகரிக்கலாம், பெண்களை வந்து ஆபாசம் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டிவியில். எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து அந்த மாதிரி காட்டுறதே இல்லை. நல்ல நிகழ்வு ஒரு நகைச்சுவை நாடகம் போடுறாங்களா, அதுவும் கிடையாது. அந்த நாடகத்தில் வர விளம்பரம் அதுக்கு மேலே. ஸோ அப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் அந்த நாடகத்தில். அப்போ அந்த பார்த்துக்கிட்டு நம்ம போய் தூங்குறோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து தூங்குற நேரத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் நம்ம ஆள் மனசில் போய் பதிவாகும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆள் மனசில் பதிவாகுது பார்த்தீங்களா? அந்த பதிவு உங்கள் பிரபஞ்சத்திட்ட போய் பேசும். அந்த பிரபஞ்சம் இந்த மனிதனுக்கு இதுதான் தேவைடா அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடும். புரியுதுங்களா? நீங்கள் என்னைக்கு டிவி வந்து உங்கள் வீட்டில் நாடகம் பார்க்க ஆரம்பித்ததோ, அதாவது நம்ம தாத்தாலாம் நல்லா வாழ்ந்தாங்க, நம்ம அப்பா காலத்தில் எடுத்துங்க. ஓகேங்களா? அப்பா காலத்தில் தான் டிவி முறையெல்லாம் வந்துச்சு. அப்போலேருந்து தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு எங்கள் தாத்தா உடனே வாழும்போதுனா ஒரு பிரச்சனையுமே இல்லை, சும்மா இருந்துச்சு. எப்போ இந்த டிவி உள்ளார வந்துச்சோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் பிரச்சனைகள், கடன், நோய் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த நாடகத்தில் அதை தான் காட்டுறான். நம்ம அதை தான் பார்க்குறோம், அதுதான் நம்ம வந்து மனசுக்குள்ளார பதிய வைக்கிறோம். இல்லை சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது சார், நம்ம அப்படி சொல்லுவோம் வாய்க்கு, ஆனால் உள் மனசுக்கு அது தெரியாது. நம்ம என்ன பார்க்குறோமோ மைண்ட் அதில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அது நைட்டு அது வந்து உங்களுக்கு கனவுல வந்து வெளிப்படும். ஒரு சில பேருக்கு வந்து கனவு வந்திருக்கு நிறையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேற ஒரு இன்சிடெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணி அது வைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சா கூட ஆக முடியும். உங்கள் குழந்தை கலெக்டர் ஆகணும்னு நினச்சா கூட ஆக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிள் இதே தான். நைட்டு 7 மணி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்குள்ளார முதல்ல சாப்பிட வச்சுருங்க. ஏன்னா தூங்க போகிறதுக்கும் ஒரு 2லேருந்து 2.5 ஹவர்ஸ், அதிகபட்சம் ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி சாப்பிட வச்சிடணும். நம்ம சாப்பிட்றது லேட் நைட்டு 10 மணி 11 மணி. அப்போ வந்து டைஜஷன் ஆகாது, எதுவுமே நடக்காது, வாழ்க்கையில் முன்னேற்றமே வராது, ஆரோக்கியம் குறைவு ஏற்படும், அங்கே வேலையில் போய் சரியானபடி நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம சாப்பிட்றது வந்து 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்க. நான் இப்போ டிவியெல்லாம் கட் பண்ணிட்டேன். டிவியெல்லாம் தூக்கி ஓர கட்டி 4 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நெகட்டிவே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடியாச்சும் டிவியை பார்க்குறத நிப்பாட்டிட்டு உங்கள் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து பேசுங்க. உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க, உங்கள் கணவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, உங்கள் மனைவிட்ட உட்காந்து பேசுங்க, உங்கள் அப்பா அம்மா மட்டும் உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசி அவங்க சொல்கிறத காது கொடுத்து நீங்கள் கேட்டாவே போதுமானது. அழகாக ஜாலியாக பேசிட்டு அப்புறம் 9:30 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்க போங்க. அப்போ நீங்கள் பேசின விஷயம், நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், நமக்கு ஒரு சின்னதாக வீடு பசங்களுக்கு வேணும், சின்னதாக ஒரு கார் வேணும், இந்த டிஸ்கஸ் மட்டும் பண்ணுங்க போதும். அது உங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் மனசுக்குள்ளார போகும். அந்த மனசானது பிரபஞ்சத்திட்ட போய் சொல்லும். அந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அப்படி என்னென்னா உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் திறம்பட வேலை செய்வீங்க. அதாவது 9 மணி 9:30 மணிக்குள்ள தூங்க போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிம்மதியான தூக்கம் வந்துடும். இப்படி தூங்கும் போது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். அதுக்கு மேலே தூக்கமே வராது. ஏன்னா நம்ம உடம்பு செட்டிங்கே அதுதான். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு மாற்றிட்டோம்.
கரெக்டாக 2-2:30 மணிக்கு மேலே தூக்கம் வராது. நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ 3 மணி 4 மணிக்குனா ஏஞ்சி நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட எப்போ கேட்கணும்னா, உங்களுக்கு தேவையானதை எப்போ கேட்க வேண்டும் என்றால் நைட்டு 8:30 to 10 மணிக்குள்ளே தான், அதிகபட்சம் 9:30. இந்த 1 hour 5 நிமிஷம் போதும். என்ன கேட்க போகிறீங்க? எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், திருமணம் ஆகக்கூடிய நபர்கள் வந்து நல்ல மனைவி, நல்ல பொண்ணு வேணும், நல்ல பையன் வேணும், நல்ல ஒரு வேலை வேணும். அதான் இதை நினச்சி ஒரு 6 தடவை பிரபஞ்சத்திட்ட சொல்லி நீங்கள் படுத்து பாருங்கள். எண்ணி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். அது 100 வருஷம் நான் கேரண்டி தரேன். ஏன்னா நம்ம ஆள் மனசுக்கு உண்டான பவர் அந்த மாதிரி உண்டானது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 மணி டு நம்ம தூங்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தூங்குறனால நமக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து நம்ம தூங்கிடுவோம் சீக்கிரமே தூங்குறனால. அப்போ அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகும்போது என்ன ஆகுனா, அங்கே கரெக்டான பஞ்சுவாலிட்டி டைமுக்கு நம்ம வேலைக்கு போவோம். பஞ்சுவல் டைமுக்கு நம்ம வேலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முதலாளியோ இல்லை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். இப்போ குழந்தைங்க சரியான நேரத்துக்கு தூங்குறாங்க, காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குவாங்க. இப்போ நைட்டு விடிய விடிய படிக்கிற குழந்தைகள் வந்து அங்கே போய் எழுத முடியாது, அது மக்கப் தான் பண்ணுவாங்க. இப்போ நைட் அந்த பையனை பார்த்தா 2 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ ஒரு 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு ஏஞ்சி ஒரு 6 மணிக்குள்ளார நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதிக நேரம் அந்த குவிஞ்சு கிடக்கும். நம்ம ஒரே தடவை வந்து ரீடிங் விட்டுட்டு போயிடலாம். ஸோ படிக்கக்கூடிய காலகட்டம் அந்த 4 to 6 படித்தா போதும். ஆனால் தூங்கக்கூடிய நேரம் வந்து நைட்டு முடிஞ்ச அளவுக்கு 9:30 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றியும் அதில் வந்து கிடச்சிரும். ஸோ மீண்டும் இந்த ஒரு நல்ல அற்புதமான எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், இவ்வளோ நேரம் பொறுமையாக இங்கே வந்திருக்க ஜோதிட குருமார்களும் ஜோதிட நண்பர்களும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பார்த்துட்டு இருந்த நேயர் உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க திருக்குறள், வாழ்க ஜோதிடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. என்னோட பேர் செந்தில், லால்குடி செந்தில், ஜோதிடர். என்னோட மொபைல் நம்பர் வந்து 9585644229 95 85 64 42 29. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். ஐயா எப்பயுமே வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னால் அது ஆரம்பத்திலேருந்து A to Z சொல்கிறது ஐயாவுடைய வழக்கம். ஸோ நிறைய ஹின்ஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த 6ஆம் பாவத்தை பற்றி சொல்லும்போது நோய்க்கான ஹின்ஸ், பித்தம் தான் முதல் காரணம் அப்படின்றத ஆரம்பித்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் எல்லாரும் அவருடைய அலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொன்னாடைக்கு பதிலாக நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். நமது சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள எனது அன்பிற்கும் பேரும் மதிப்பிற்கும் உரிய எங்களது நவசக்தி அம்மன் ஆலயத்தை சேர்ந்த சிவசக்தி அம்மா அவர்கள் வந்து ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ அங்கிருந்த வாரியே நூலை கொடுப்பாங்க. ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நம் முதல்ல இகழ்றதை இவரை தான் இகழ்கிறோம். தமிழில் வந்து அவருக்கு உலகத்துக்கே காரி, அவர் வந்து காரி தான் சொல்லணும், அதிகாரி. உலகத்துக்கே அதிகாரி அப்படின்னா அது சனீஸ்வரர். ஒருத்தர் பிறந்துட்டாங்க இன்னைக்கு அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அந்த அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்கணும். ஒரு நபர் இறந்து விட்டார் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் கையெழுத்து வேணும். ஒரு திருமணம் இன்று நடைபெற்றது அப்படின்னா தம்பதிகள் இருக்குன்னா அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கையெழுத்து வேணும். தம்பதிகள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்னா டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கேயும் கையெழுத்து வேணும். அப்போ இந்த கையெழுத்து போடக்கூடிய நபர் யார் அப்படின்னா ஈஸ்வரன், சனீஸ்வரர். நாம எல்லாமே ஒரு குழுவில் இயங்கக்கூடியது. அந்த குழுவுக்கு தலைமை ஏற்று இவர் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர். நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் இவரை கையெழுத்து போட்டவரை, ஒரு சாட்சி கையெழுத்து போட்டவரை நாம் வந்து அறியாமையில் பேசிட்டு இருக்கிறோம். சனிக்கு வந்து கர்மா, தொழில், ஆயுள் காரகன், இந்த 3 சப்ஜெக்ட் அவர்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய அரசாங்கம் இயங்குது அப்படின்னா பொருளுக்கு ஒருத்தர் மந்திரியாக கொடுத்துருக்காங்க, சட்டத்துக்கு ஒரு மந்திரியாக கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்று மந்திரியாக கொடுத்துருக்காங்க, கல்விக்கு ஒரு மந்திரியை கொடுத்துருக்காங்க, வெளியுறவு தூதருக்கு மந்திரி, உள்துறைக்கு மந்திரி, பல்வேறு இலாக்காக்களை கொடுத்த மாதிரி சனி பகவானுக்கு என்ன ஆயுள் காரகன், தொழில், கர்மா. நம்மளுடைய கர்மாவை எடுத்து கொடுக்கக்கூடிய நபர். இப்போ பிருகநந்தி நாடில் கிரகங்களுடைய காரகத்துவத்துக்கு மிக மிக வலிமையான ஒரு செயல் இருக்கிறது. அப்போ 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், 48 வருகிறது. இப்போ கைகளில் கூட பாருங்க, நமக்கு ஒரு கிரகம் கெட்டிருக்குதா, நல்லா இருக்கா, அது பாதகமா, அஸ்தமனமா, நீச்சமா, உச்சமா, நமக்கு சொல்ல முடியல. நீச்ச வீட்டில் இருக்கிறார், உச்ச வீட்டில் இருக்கிறார், பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார், அஸ்தமனத்தில் இருக்கிறார், இப்படின்னு வேணா சொல்லாமே தவிர அறுதிட்டு சொல்ல முடியல சில விஷயங்கள்ல. ஆனால் இந்த கைரேகையில் எடுக்கும்போது பாருங்க, முதல் ஆள்காட்டி விரல்ல முதல் பகுதி அங்குச இது சொல்றது, இது வந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளில் இந்த 4 விரல்களில் இருக்கக்கூடியது. இந்த 4 விரல்களில் எந்த இடத்துல கரும் புள்ளிகள் இருக்கக்கூடியது, வெண்புள்ளிகள் இருக்கக்கூடியது, வித்தியாசமான கோடுகள் எங்கே இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 4 பகுதியில் 4 விரல்களில் அந்த 3 பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். அப்போ எந்த விரல் அடிபட்டிருக்குது, எந்த விரல்கள் அதிகமாக நீளமாக இருக்குது, எந்த விரல்கள் கம்மியாக இருக்குது, இதை நாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கு கைரேகைக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மேலே இருக்கிற ராசி, இந்த மேலே இருக்கிற இது வந்து பகுதி பூராமே சரம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. நடுவாள பகுதி எல்லாமே ஸ்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த கடைசி கீழே இருக்கிற பகுதி எல்லாமே உபயம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கட்டவிரல் என்ன பண்ணலாம், இதுதான் நம்முடைய கேள்வி. சிவசக்தி, சிவசக்தி லக்னமும் ராசியும் நம்ம எடுத்துக்கணும். இந்த தொடர்புகள் ஒன்னோட ஒன்று ராசி மிங்கிள் ஆகாது, ஒரு விரல் இன்னொரு விரலை தொடாது. ஆனால் இந்த கெட்ட விரல் பாருங்க எல்லா இதையும் தொடர்பு கொள்ளும். மந்திரங்களை கூட இந்த கெட்ட விரலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ அந்த கைரேகைக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த கைரேகை அப்படிங்கிறது நம்ம விரையை எடுத்துட்டிங்கன்னா இது அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தொடர்பு வருது. அஸ்தரேகை சாஸ்திரம் அஸ்தம் அப்படிங்கிறது வருது. இந்த அஸ்தம் நட்சத்திரம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி அப்படிங்கிற பகுதியில் இருக்கு.
கன்னி தான் இருக்கிறதுலே பாதகஸ்தானம். பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனா கன்னியை மென்ஷன் பண்ணாமல் நம்ம எதையுமே தொட முடியாது. அப்போ அந்த கன்னியை ஏன் நாம் எடுத்துக்கிறோம்? காலபுருஷனுக்கு அது 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. காலபுருஷனுக்கு 6ஆம் பகுதி அப்படின்னா அது தந்தை ஸ்தானத்துக்கு கர்மா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். தந்தையினுடைய ஜீவனம்தான் உங்களுடைய ருணம், ரோகம், சத்திரி, எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய பகுதி கன்னி. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னா தனுசு, தனுசுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கன்னி. அந்த இடம்தான் நமக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி. இது எப்படி அப்படிங்கிறது மறுபடியும் விளக்குறேன். இப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6:43 நம்ம பள்ளிப்பாளையத்துக்கு. இப்போ இரவு அகஸ்து அதிகமாக இருக்கும், பகல் அகஸ்து கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வரணும் பகல் இரவு. ஓரை கூட அப்படித்தான் எடுக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஓரை எடுக்கக்கூடாது. பகல் அகஸ்து இரவு அகஸ்தை பார்த்துக்கிட்டு தான் ஓரையே நிர்ணயம் பண்ணணும். அப்போ அந்த 7 ஓரைகள் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 நிமிஷம் வித்தியாசம் வரும் 12 ராசிகளுக்கு. அப்போ பகல் பொழுதுல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 நிமிஷம் வித்தியாசம் வருது. 24 நிமிஷம் கம்மியாக வருது. எதுங்க? பகல் பொழுது. அப்போ அந்த ஓரைகளை டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ராகுகாலம், யமகண்டம் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம த்ரோட் அப்படிங்கிறது ஒரு ஞாபகத்துக்கு வேணுங்கிறக்கோசரம் சூரிய உதயம் அப்படின்னா ஒரு 6 மணிங்கிறத வச்சு நமக்கு ஓரைகள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யமகண்டம், யமகண்டம், ராகுகாலம் எல்லாமே. இதை சன்ரைஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும் துல்லியமான கணக்கு எடுக்கிறதுனா. அப்போ 6:43 அப்படின்னா ராகுகாலம் வர்றதுக்கு 43 நிமிஷம் இனி இருக்குது. யமகண்டம் வர்றதுக்கு 43 நிமிஷம் இருக்கிறது. இதை நாம் பார்க்கணும். இப்படி பார்த்து ஜாதகத்தை குறிப்பிட்டு கரெக்டாக நம்ம எழுதிட்டோம்னா பலன்கள் எந்த இடத்துல பிசுறாகாது. இப்போ தந்தையினுடைய கர்மம் அப்படிங்கிறது தான் நமக்கு கன்னி அப்படிங்கிற பகுதின்னு சொல்லும். ராகு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு அப்படின்னா அது கன்னி. ராகு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு கன்னி. கேது பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு மீனம். பகலும் இரவும் சரிசமமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா உலகம் பூராமே எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி பகலும் இரவும் சரிசமமான அகஸ்தை கொடுக்கக்கூடியது. இது எந்த மாதம் அப்படின்னா கன்னி மாதம். இந்த கன்னி மாதத்தில் தான் மகாலய அமாவாசை வருகிறது. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல பௌர்ணமியிலிருந்து இந்த அமாவாசை வரைக்கும் 15 நாள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அது நம்ம தட்சிணாயன அமாவாசை. இப்போ தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா உத்தராயண அமாவாசை அப்படிங்கிறோம். அப்போ இந்த ராகுனுடைய கர்ம பதிவு அப்படிங்கிறது கன்னியிலே இருக்கிறது. அது மூலத்திரிகோண வீடுன்னா கன்னியில் இருக்குது. அடுத்தது சனி பகவானுடைய கர்மவும் கன்னியில் தான் இருக்கு. டிஎன்ஏ படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் எப்படிங்க? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் புதன் பகவான். அது சனியினுடைய கர்ம பதிவு. அதனால சனியும் ராகுவும் கன்னியில் ஒரு மறைமுகமாக இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியதுதான் கன்னி. அந்த இடத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் கும்பம். கன்னிக்கு 6ஆம் இடம் தான் கும்பம். அதுதான் மேசத்துக்கு பாதகஸ்தானம். பாதகத்தை எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மேசத்துக்கு கன்னிங்கிறது 6ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது.
அந்த கன்னிக்கு 6ஆம் பாவகம்தான் மேசத்துக்கு பாதகஸ்தானம். ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது கன்னி. அந்த கன்னிக்கு 5ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது தான் நமக்கு மகரம். மிதுனத்துக்கு 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது கன்னி. அந்த கன்னிக்கு 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது தான் தனுசு. அது மிதுனத்துக்கு பாதகம். அப்போ குரு பிறந்த நட்சத்திரம் பூஷம், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பூஷம் யாருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கர்ம பதிவு. அப்படின்னா ராகுனுடைய கர்ம பதிவு.